Hello students, welcome to Surya Max. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாலினாமியல் எக்ஸசைஸ் 6.8 ஒர்க் ஷீட் நம்பர் 6.8. ஸோ இதில் சிம்பிளிஃபை எப்படி ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு பாலினாமியல் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2/3 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் ஒய் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். த ஹோல் பவர் 2 அப்படின்னா இந்த பவர் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் இஸ் 4. இந்த பவரை 3 கொடுத்தீங்கன்னா 3 ஸ்கொயர் இஸ் 9. இந்த பவர் இங்கே கொடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்தீங்கன்னா எக்ஸ் பவர் 2 2s are 4. அதே போல் ஒய் கொடுத்தோம்னா 3 2s are 6. இதுதான் எக்ஸ்பேன்ஷன், இதுதான் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். இதை சிம்பிளிஃபை அப்படின்னு சொன்னாங்கன்னா மறுபடியும் நம்ம என்ன ஃபார்மேட்டுக்கு மாற்றணும்? ஒரிஜினல் ஃபார்மேட்டு ரிவர்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணணும். ரிவர்ஸ் கான்செப்ட்ல அது எப்படி வேலை செய்யணும் பாருங்க. இந்த 4 அப்படிங்கிறத நம்ம 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இந்த 9 அப்படிங்கிறத நம்ம 3 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். 9 அப்படிங்கிறத நம்ம எப்படி கொடுக்கலாம்? 3 ஸ்கொயர் அப்படின்னு கொடுக்கலாம். அதே போல இந்த எக்ஸ் பவர் இந்த 4ங்கிறத 2 2s are 4 அப்படின்னு கொடுக்கலாம். இந்த ஒய்ங்கிறத 2 into 3 2 3s are 6 அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் பழைய ஒரிஜினல் ஃபார்மேட்டுக்கு நம்ம மூவ் பண்றோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது இந்த ஆன்சர் என்னவா மாறும்? 2/3 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு திரும்ப ரிவர்ஸில் கன்வெர்ட் ஆயிரும். எப்படி வந்ததுன்னு பாருங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கு, எல்லா பவரும் காமனாக சேர்த்து நம்ம வெளியே எடுத்துட்டோம். எல்லாத்துலேயுமே பவர் 2 இருக்கு, அந்த பவர் 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த ரூலை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே நம்ம என்டர் ஆகலாம். கொஸ்டின் நம்பர் 1ல என்டர் ஆனோம்னா இந்த 4 பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஸ்கொயர் இருக்கு. இந்த 4 ஆக்சுவலி உங்களுக்கு 2 ஸ்கொயர் அப்படிங்கிற நம்பருக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 3 ஸ்கொயர் இன்டூ யார் இருக்காங்கன்னு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் அண்டு ஒய் ஸ்கொயர். ஸோ எல்லா இடத்துலையுமே பவர் 2 காமனாக இருக்கு. எல்லா இடத்துலையும் பாருங்க, இங்கேயும் பவர் 2 பவர் 2 பவர் 2 பவர் 2 எல்லா காமன் பவரும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஹோல் பவராக நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். இப்போ நீங்கள் பவர் வேணால் நீங்கள் திரும்ப உள்ள கொடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. 2 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 4, நமக்கு இங்கே 4 வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து 3க்கு ஸ்கொயர் கொடுத்தீங்கன்னா 9, 9ம் நம்மகிட்ட இருக்கு. அடுத்து எக்ஸுக்கு ஸ்கொயர் கொடுங்க, எக்ஸ் ஸ்கொயர் இருக்காரு. அடுத்து ஒய்க்கு ஸ்கொயர் கொடுத்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் அவரும் இருக்கிறாரு. மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கொஸ்டின் திரும்ப வந்துடணும். ஸோ அதே தான் இங்கேயும் கான்செப்ட். இங்கே பாருங்க, இதை 2 3s are 6. இந்த 6க்குள்ள பார்த்தீங்கன்னா இதை நான் 2 into 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது. இந்த 27 பார்த்தீங்கன்னா 3 கியூப் தான் 27. இதில் 27 அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது, 3 கியூப். அதோட ஆன்சர் தான் 27. 64 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 கியூப் அப்படிங்கிற நம்பரோட எக்ஸ்பான்ஷன் தான் 64. 4 into 4 into 4. இப்போ எல்லாமே கியூபிக்கல் ஃபார்மில் இருக்குது. அப்போ 3 கியூபு டிவைடட் பை 4 கியூபு, அப்புறம் இங்கே கியூப் கொடுத்தோம்னா ஸ்கொயர் கொடுத்துக்கலாம், இங்கே n கொடுத்துட்டு த ஹோல் கியூப் எல்லா இடத்துல இருக்கிற பவர் 3யும் நம்ம ஹோல் பவர் 3 அப்படின்னு மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிவர்ஸ் கொடுத்து பாருங்க. 3 கியூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27, இவருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 4 கியூப் 64. அடுத்து இங்கே கொடுத்தீங்கன்னா 3 2s are 6 கிடைச்சிரும். இங்கே கொடுத்தீங்கன்னா n கியூப் அப்படின்னு கிடைச்சிரும். இதுதான் நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க கூட பாத்தீங்கன்னா பவர், இதுல பாருங்க ஒவ்வொரு பவரையும் பார்க்கணும். இவர் ஆக்சுவலா யாரு? 2 2s are 4. இங்க யாருன்னு பாருங்க, இட் இஸ் 3 2s are 4. இவர் யாருன்னு பாருங்க, இவர் 9 ஸ்கொயர். இவர் யாருன்னு பாருங்க, இட் இஸ் 11 ஸ்கொயர். அப்ப நம்ம 9/11 m ஸ்கொயர் n பவர் 3 ஹோல் பவர் 2 அப்படின்னு போட்டா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். எப்படி நம்ம இங்க பவர் 2 நம்ம ரிமூவ் பண்ணோம்னா இதுவும் 9 ஸ்கொயர் தான். இவர் யாரு? 9 ஸ்கொயர். இவர் யாருன்னு பாருங்க, இட்ஸ் 11 ஸ்கொயர். அப்ப எல்லா இடத்துலயுமே ஸ்கொயர் காமனா இருக்கு. எல்லா இடத்துலயும் பாருங்க ஸ்கொயர் காமனா இருக்கு. அந்த ஸ்கொயரை தான் நம்ம ஹோல் பவர்னு மாத்திட்டோம். ஸோ அந்த ஸ்கொயர் போயிருச்சு அப்படின்னா இவர் 9/11 அப்படின்னு வந்துருவார். இவர் 9/11 கிளியரா இருக்கு. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கொயர் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த ஹோல் ஸ்கொயர்னு போட்டோம்னா ஒரு ஸ்கொயர் போயிட்டா இன்னும் ஒரு ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இங்கேயே நின்றோம். இங்கே ஸ்கொயர் போயிடுச்சுன்னா இங்கே பவர் 3 பார்த்தீங்கன்னா உள்ளேயே ஹோல்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை இது போல் நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது பார்த்தோன்னே தெரியுது, இது 4 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர், இது m பவர் 2 3s are 6ன்னு இதை பிரேக் பண்ணிக்கலாம். இது எப்படி எழுதலாம்? இட் இஸ் 2 into 3 அப்படின்னு பிரேக் பண்ணலாம்.
இவர் 4 ஸ்கொயர் இருக்கிறாரு, இவர் 4 ஸ்கொயர், இவர் 5 ஸ்கொயர், இவர் m ஸ்கொயர், இவர் n ஸ்கொயர். ஸ்கொயரெல்லாம் தூக்கி நீங்கள் ஹோல் பவருக்கு எடுத்துட்டீங்கன்னா அப்போ இங்கே யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 4/5 அப்படின்னு வந்துருவாங்க. அடுத்து ஸ்கொயர் நம்ம எடுத்துட்டோம். அப்போ இங்கே யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா m கியூப் இருப்பார், இங்கே ஜஸ்ட் n மட்டும் இருப்பார், அவ்வளோதான். ஏன்னா எல்லா ஸ்கொயரையும் நம்ம எடுத்துட்டோம். எல்லா ஸ்கொயரையும் ஹோல் ஸ்கொயராக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இது போல் ஆன்சர் வரும். இங்கே கூட பாருங்க, பார்த்த உடனே ஒரு நம்பரை பார்த்த உடனே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். இவரு ஸ்கொயர் நம்பர் தான். இவர் 10 பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர், 100 பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர்னு வந்துருவாரு. இங்கேயும் ஒரு ஸ்கொயர் இருக்கு. இது உள்ளேயும் பார்த்தீங்கன்னா 2 2s are 4 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம 2 3s are 6 அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையும் ஸ்கொயர் இருக்கிறாங்க. இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்காரு, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்காரு, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்காரு, இங்கே பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர் இருக்காரு, இங்கே 9 ஸ்கொயர் இருக்காரு. அப்போ ஆன்சர் எப்படி வரும்? 10/9. 10/9 இங்கே m ஸ்கொயர் தான் இருக்குது. டைரெக்டாக m ஸ்கொயர் ஸ்கொயர் தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இங்கே n இருக்காரு, n-க்கு ஒரு ஸ்கொயர் நீங்கள் கொடுத்துருங்க. p இருக்காரு, ஒரு ஸ்கொயரை கொடுக்க போகிறோம். நம்ம 3 அப்படின்னு போட்டுட்டுனா the whole ஸ்கொயர் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே, நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். 10 ஸ்கொயர் 100, 9க்கு ஸ்கொயர் கொடுத்தா 81, m-க்கு ஸ்கொயர் கொடுத்தா m ஸ்கொயர், n-க்கு ஸ்கொயர் கொடுத்தா n பவர் 4, p-க்கு ஸ்கொயர் கொடுத்தீங்கன்னா p 3 2s are 6. ஸோ ஆன்சர் கரெக்டாக மேட்ச் ஆகிடும் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the next page same simplify தான். ஸோ இப்போ பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் it is 11 by what is 169, 11/13. இவர் 11 ஸ்கொயர், இவர் 13 ஸ்கொயர். நம்ம ஹோல் ஸ்கொயர் தான் எடுக்க போகிறோம். ஏன்னா இங்கே பார்த்த உடனே ஸ்கொயர் எடுக்கலாமா கியூப் எடுக்கலாமா அப்படிங்கிறத நாம தான் டிசைட் பண்ணணும். ஸ்கொயர் காமனாக இருந்தால் ஸ்கொயர் எடுங்க, கியூப் காமனாக இருந்தால் கியூப் எடுங்க. பவர் 4 என்ன பவர் காமனாக இருக்கோ அந்த பவரை தான் நம்ம மேலே கொடுக்க போகிறோம். அப்போ இங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா பி தான் வரும். ஏன்னா ஸ்கொயர் ஆல்ரெடி எடுத்துட்டோம். இங்கே யார் வருவாங்க? நமக்கு கியூ தான் வருவாங்க. ஆல்ரெடி ஸ்கொயர் மேலே ஹோல் ஸ்கொயர் கொடுத்தாச்சு. ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் 144 பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர், நீங்கள் டிவைடட் பை 169 பார்த்தீங்கன்னா நமக்கு 13 ஸ்கொயர். இங்கே ஸ்கொயர் எடுத்துட்டீங்கன்னா இந்த ரெண்டுலேயும் ஸ்கொயர் எடுத்துட்டீங்கன்னா மீதி எல்லாத்துலேயுமே ஸ்கொயர் தான் எடுக்கணும். அப்போ நாம் என்ன பண்ணோம்? ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க, அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு எம்முக்கு பாருங்கள், எம்மில் ஒரு 2 அங்கே கொடுத்துட்டோம். அதோட ஃபேக்டர் இன்னொரு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 2. பாருங்கள், ரெண்டு பவரையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா 2 2s are 4. அதே போல் எண்ணுக்கு என்ன பவர் கொடுக்கணும்? ஆல்ரெடி 6 இருக்குது. 6ல் ஒரு 2 இங்கே கொடுத்துட்டோம். அதோட இன்னொரு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 3 3 2s are 6. அதே போல் பி கொடுத்துருக்காங்க, பிக்கு 8 கொடுத்துருக்காங்க. இங்கே 2 கொடுத்துட்டோம்னா அதோட ஃபேக்டர் 4 4 2s are 8 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ அடுத்து இதுக்கு மேலே வர கொஸ்டின் எல்லாமே ஈஸி. இங்கே பாருங்கள், எல்லாமே ஸ்கொயர் கான்செப்டில் தான் கொடுத்துக்கிறாங்க. அப்போ டெஃபினட்டாக இந்த ஆன்சர் 4/7 PQR the whole ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கரெக்டாக வந்துடும். நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள் 4/25 கொடுத்துக்கிறாங்க. இட்ஸ் 2/5. அப்போ நம்ம ஹோல் ஸ்கொயர் தான் கொடுக்க போகிறோம். ஹோல் ஸ்கொயர் தான் கொடுக்க போகிறோம். நமக்கு அடுத்து Q இருக்காரு. ஸோ இங்கே ஸ்கொயர் கொடுத்துட்டோம், பட் இங்கே 4 இருக்காங்க. இங்கே 4 இருக்கிறாங்கன்னா 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2. பாருங்கள், 2 2s are 4 கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் 6 இருக்காங்க, இங்கே 10 இருக்காரு, இங்கே 2 இருக்காரு. அப்போ இங்கே 5 இருக்கும். பாருங்கள், 5 2s are 10. அதோட ஃபேக்டர் தான், நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி போடுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். 0.25 இருக்குது. நமக்கு டெசிமல் தெரியும். இதை 25/100 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சிம்பிளாக. 25/100 பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம மூவ் பண்ணோம்னா அப்போ 5/10 5/10 எல்லாமே ஸ்கொயர் கான்செப்டில் தான் கொடுத்துருக்கு. 5/10 பி கியூ த ஹோல் ஸ்கொயர்னு நம்ம கொடுத்துடலாம். பி கியூ த ஹோல் ஸ்கொயர். இந்த நெக்ஸ்ட்டு பேஜ் போகலாம். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா சேம் டைப் கொஸ்டின் தான். 0.36 இதெல்லாமே டெசிமல் பேஸ்டு கொஸ்டின். நம்ம 36 டிவைடட் பை 100 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர் 6 ஸ்கொயர், இவர் 10 ஸ்கொயர், இவர் எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்தோம்னா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். இங்கே பாருங்கள் 0.49 கொடுத்துருக்குறாங்க. இதை நான் 49 டிவைடட் பை 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படியே இருக்குது. ஆல்ரெடி டினாமினேட்டரில் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் இருக்குது, அதை அப்படியே கொடுத்துருங்க. 49 எல்லாமே பர்ஃபெக்டான ஸ்கொயர் நம்பர் தான். அப்போ 7 டிவைடட் பை 10 xy டிவைடட் பை pq the whole ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் கரெக்ட்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் 0.81 வந்திருக்கு. அப்போ 81 m ஸ்கொயர் m பவர் 4 n ஸ்கொயர் டிவைடட் பை நமக்கு 81 by 100ன்னு கொடுக்கணும். வாட் இஸ் 0.81? 81 by 100. ஆல்ரெடி p ஸ்கொயர் q பவர் 4 இருக்கு, அதை அப்படியே கொடுங்க. ஸோ அவ்வளோதான். 81 அப்படின்னா உங்களுக்கு 9 ஸ்கொயர் பை 100 அப்படிங்கும்போது நமக்கு 10 வந்துருவாருங்க. இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணினா ஹோல் ஸ்கொயர் தான் கொடுக்க போகிறோம். ஹோல் ஸ்கொயர் கொடுத்தோம்னா இந்த 2 கொடுத்துருக்குறோம். அப்போ இதை 2 2s are 4, இன்னும் ஒரு 2 பவர் இங்கே இருக்கும். இங்கே கொடுக்க வேண்டிய 2 இங்கே மேலே தூக்கியாச்சு, அதனால n தான். ஸோ பி ஸ்கொயர் இருக்கிறாங்க, அப்போ நமக்கு பி தான். இங்கே q பவர் 4, அதனால q ஸ்கொயர்னு கொடுத்துக்கலாம். இப்போ பவர் கொடுத்தீங்கன்னா 2, இதுக்கு கொடுத்தீங்கன்னா 4, எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பேஜ் நம்ம மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க, அதே போல் சிமிலர் டைப் ஆஃப் கொஸ்டின். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கிறோம். இங்கே மேலே நியூமரேட்டர்லேயும் 2 டெசிமல்ஸ், டினாமினேட்டர்லேயும் 2 டெசிமல்ஸ் இருந்தால் இதை அப்படியே நம்ம 1/4ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா டெசிமல் பேலன்ஸ்டாக இருக்குது, அப்படியே எடுத்துக்கலாம். இட் இஸ் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் டிவைடட் பை எம் பவர் 4. இந்த 1 நமக்கு தேவையானா 1 எல்லாம் நமக்கு தேவையில்லை. 1 இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே மீனிங் தான். அப்போ நம்ம யார் கொடுக்கலாம்? PQ டிவைடட் பை இவருக்கு 2 ஸ்கொயர்னு கொடுக்கலாம், இவருக்கு m ஸ்கொயர்னு கொடுத்து ஹோல் ஸ்கொயர்னு நம்ம இதை ஹேண்டில் பண்ணலாம், சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர், இந்த 2க்கு ஸ்கொயர் கொடுத்தீங்கன்னா 4, இந்த எம்முக்கு ஸ்கொயர் கொடுத்தோம்னா நமக்கு எம்முக்கு ஸ்கொயர் கொடுத்தோம்னா பவர் 4 அப்படின்னு வந்துடும். ஆன்சர் ஓகே. ஸோ இது கூட அதே கொஸ்டின் தான். 16 டிவைடட் பை 100 m ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், இதை நம்ம 4/10ன்னு எடுத்துக்கலாம். mx த ஹோல் பவர் 2 அப்படின்னு கொடுக்கலாம். இதை கூட நம்ம இன்னும் 0.4ன்னு கூட எடுத்துக்கலாம், தேவையில்லை. இதோட விட்டுட்டீங்கன்னாவே இனஃப். அடுத்து இவர் பாருங்க, சிம்பிள் எக்ஸ் ஸ்கொயர். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் இஸ் 2. அதாவது ஹெச்சிசிஎஃப் நம்ம பார்க்கணும், அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் ஹெச்சிசிஎஃப் யாருன்னு பாருங்க, அவர் தான் ஹோல் பவர். ஸோ இங்கே பவர் 2 இருக்கு, இங்கே 4 இருக்கு, இங்கே 6 இருக்கு. இந்த எல்லா நம்பரும், இந்த 2 4 6 எல்லா நம்பரும் எந்த நம்பரால் டிவைட் ஆகும்? எல்லாமே 2 டேபிளில் டிவைட் ஆகும். அவரை தான் நம்ம ஹோல் பவராக நம்ம எடுக்கணும். எல்லாமே எந்த நம்பரில் டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. எல்லாமே டிவைட் ஆகிற நம்பர் பவர் 2, அந்த பவரை மேலே எடுத்துருங்க. அப்போ பேலன்ஸ் செக் பண்ணி பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் இருந்தது, ஸ்கொயர் போயிடுச்சு. ஒய் இருக்கு, ஆல்ரெடி ஸ்கொயர் மேலே கொடுத்ததுனால இன்னொரு 2 நமக்கு இங்கே வந்துடும். டிவைடட் பை இசட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் 3 அப்படின்ட்டு வந்துடும். இந்த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்தா நம்மளோட ஆன்சர் பர்ஃபெக்டாக இருக்கும். இசட் கியூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம மூவ் பண்ணலாம். சேம் 6.8 தான், எக்ஸசைஸ் 6.8 இன்னும் கம்ப்ளீட் ஆகல. கொஸ்டின் நம்பர் 17. இசட், இந்த ரெண்டு நம்பருக்கும் அதே ஹெச்சிசிஎஃப் பாருங்க. காமன் ஃபேக்டர் யார்? ரெண்டுக்குமே 2 தான். அப்போ நமக்கு ZW இந்த ஹோல் பவர் யார்? ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணுற நம்பர் யாருன்னு பாருங்க. இந்த 4 and 6 ரெண்டையுமே டிவைட் பண்ணுறது 2 தான். அந்த 2 இங்கே கொடுத்துருங்க. அப்போ இங்கே உள்ள யார் இருப்பாங்கன்னு பாருங்க. இங்கே ஆக்சுவலாக 4, இங்கே 2 கொடுத்துட்டா அதனுடைய ஃபேக்டர் 2 இங்கே இருப்பாங்க. இங்கே 6 இருக்கிறாங்க, அப்போ அதோட ஃபேக்டர் 3. சிம்பிளாக இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். இங்கே பாருங்க, 4 இருக்கு, 6 இருக்கு, 2 இருக்கு, 2 இருக்கு. ஸோ எல்லா நம்பரும் டிவைட் பண்ணுற அந்த காமன் ஃபேக்டர், த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF இஸ் 2. ஸோ அவ்வளோதான். 2 இங்கே கொடுத்துட்டீங்கன்னா மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணுங்கள். என்ன வரும்? பி ஸ்கொயர் வந்துருவார், Q பவர் 3 ஹோல் டிவைடட் பை RS அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர் கரெக்டாக போயிடும். நெக்ஸ்ட் 16/25, இட் இஸ் 4. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு பவர் 2ல தான் இருக்கு. 4/5xy த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். நம்ம பண்றது எல்லாமே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, 36/100. இட் இஸ் எல்லாமே செக் பண்ணுங்க. இவரை நம்ம 6 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், 10 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இங்கே பவர் இது பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் 2. எல்லா நம்பருமே பார்த்தீங்கன்னா பவர் 2 பேஸில் வருது. ஸோ 36 அப்படிங்கும்போது 6/10 எக்ஸ் ஸ்கொயர் y பவர் 5 த ஹோல் பவர் 2. அவ்வளோதான். செக் பண்ணி பாருங்க. 6 ஸ்கொயர் 36, 10 ஸ்கொயர் கொடுத்தீங்கன்னா 100, எக்ஸ் பவர் 4, y பவர் 10. அவர் ஆன்சர் இஸ் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் ஸோ 6.9, இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷினை நம்மளோட ஒர்க் ஷீட்டோட நீங்கள் இந்த கொஷினை எழுதி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு வீடியோவை ப்ளே பண்ணி இந்த ஆன்சர் எல்லாமே நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ 2 ஆன்சரும் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள்.
நம்ம வேறு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம அதை கிளியர் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.